பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உணர்த்தின ஒரு தேவனுடைய வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும். ஆம், இந்த அடைக்கலான் குருவிகளை குறித்து இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இந்த அடைக்கலான் குருவி ராஜாவுடைய அரண்மனையிலே தன்னுடைய வீட்டை கட்டுமாம். தன்னுடைய கூடுகளை கட்டி அங்கே அது தன்னுடைய வாழ்வாதாரம் மற்றும் அதனுடைய பெருக்கம், அதனுடைய குடியிருப்பு அரண்மனையிலேயே இருக்கிறதாம். அதை பார்க்கிற பொழுது ஒரு சாதாரண ஒரு பட்சியை தேவன் அவ்வளவு ஒரு உயரமான, உன்னதமான, உச்சிதமான ஒரு இடத்துல வைத்து அதை போஷித்து அதை காப்பாற்ற முடியும் என்றால், அவருடைய சாயலாய் இருக்கிறதான நம்மை தேவன் ஆசீர்வதித்து உச்சிதமான நிலைக்கு அவர் அழைத்து செல்வார் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே இல்லை. மத்தேயு 6:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மேன்மைகளை நாம் சற்றே மறந்து போகிறோம். தேவ பிள்ளையே, உன்னை குறித்ததான ஒரு மேன்மையை நீ அறிந்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மேன்மையை நீ ஒரு நாளும் உதாசீனப்படுத்துதலோ அல்லது உன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மையோ அல்லது உன்னை குறித்ததான ஒரு குறைவான மதிப்பீடோ நீ அப்படிப்பட்ட நினைவுகளில் வாழவே கூடாது. ஏனென்று சொன்னால், தேவன் உன்னை விசேஷித்தவனாய், விசேஷித்தவளாய், விசேஷமானவர்களாய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பட்சிகளோட நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் அவைகள் இருந்து மடிந்து போகிற ஒன்று. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நிரந்தரமாக நித்தியமாக வாழ்வதற்கு அவருடைய பிள்ளைகள் என்கிறதான பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலத்திலே நாம் படுகிறதான உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், மன போராட்டங்கள், சஞ்சலங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஒன்றே ஒன்று நிச்சயம், என்ன என்று சொன்னால், தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இந்த குருவிகளோ, இந்த பட்சிகளோ, ஆகாயத்து பறவைகளோ எதை குறித்தும் அவைகள் கவலைப்படாமல் அலைந்து பறைந்து திரிகின்றது அல்லவா? அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அல்லவா? அதுபோல அவைகளை பார்க்கிலும் அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் பிழைப்பூட்டுதலையும் அவர்களை விசேஷமானவர்களாகவும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை உங்கள் இருதயத்திலே நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் ராஜாவின் அரண்மனையிலே அந்த அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குருவிக்கும் இடம் உண்டு என்று இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் அண்ட சராசரங்களை உண்டாக்கினதான நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகா பிரபு, அவர் நம்மை உச்சிதமான இடங்களிலே வைத்து அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மை காப்பாற்றி வருவார் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் சரீர பலவீனங்களோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ இவைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் கடந்து போக வேண்டிய ஒன்று. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் தருவதே என்று வேறு ஒன்றும் உங்களை குறைவுக்குள்ளாய் நடத்துகிற தேவன் அல்ல. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவர், ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நீங்கள் மறுபடியும் நினைவூட்டுகிறதற்காய் நன்றி. இந்த நாளிலே எங்கள் வாழ்விலே உம்முடைய நன்மைகளும் கிருபைகளும் தொடர்கிறதற்காய் நன்றி. சத்துருடைய எல்லா போராட்டங்களும் எங்களை ஆண்டவரை விட்டு நீக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நீர் நடத்துவீராக. தேசத்திற்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்ட பொல்லாத அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தேவனுடைய
தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேசம் பாதுகாக்கப்படட்டும். ரத்தம் சிந்துதலை ஆண்டவரே நீர் தடுத்து நிறுத்துவீராக. நீர் உம்முடைய குமாரனை கொண்டு ரத்தம் சிந்துதலை எங்களுக்காக சிந்தி முடித்தீர். மறுபடியும் இப்படிப்பட்டதான சத்துருவின் மூலியமாய் உண்டாகிற விபத்துகள், நாச மோசங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் எங்களையும் குடும்பங்களையும் சபையும் தேசத்தின் ஜனங்களையும் ஊழியர்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. கட்டவிழ்க்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.